மரகதம் அசையும் வேகத்தில் அம்மா வந்தாளே வேகாட்டுக்கு. அன்னபூரணி கருப்பன் செட்டி சொல்வதை நன்றாய் கேட்டுக்கொள். நீ என் மகள், உன் பக்தியும் ஞானமும் யான் அறிவேன். உன் பெயராலே தொழில் தொடங்கு, அதில் பெரும் செல்வம் அளிக்கின்றேன். அதை வைத்து அவர்கள் கடனை தீர்த்திடு. உன் மகள்களை நீ பார்த்துக்கொள், அவர்களை காப்பேன், நன்றாய் புரிந்துகொள். நீ சொன்னாலும் உன் குடும்பத்தார் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்டு திரும்ப கொடுத்தாலும் பெறமாட்டேன். அந்த சொத்தும் அந்த கர்மமும் அவர்கள் வம்சமெல்லாம் அனுபவித்தே தீர வேண்டும். உன்னை காக்கின்றேன். உன் பெயரால் நிகழ்த்தும் தொழிலுக்கு செல்வமும் பொருளும் உனக்கு நல் அருளும் தருகின்றேன். அச்செல்வம் கொண்டு அவர்கள் கடனை தீர்த்திடு. உன் மகள்களை நீ பார்த்துக்கொள். உன்னை பார்ப்பதற்காக உன் மகள்களை பார்த்துக் கொள்கின்றேன். செட்டிநாட்டு திருப்பூட்டு என் கழுத்தில் தொங்குவதனால் ஆட்சிகளின் மாங்கல்யத்திற்கு நாம் காப்பு. உன் மாங்கல்யம் காக்கின்றேன். அஞ்சாதே, போ. அவர்கள் கர்மம் அவரவர் அனுபவிப்பர். உனையும் உன் பெயரால் இருக்கும் தொழிலையும் காக்கின்றேன். போ. ஓம். சரிதா பசுபலேதி, அஞ்ச வேண்டாம். உன் கடனை நானேற்றேன். உன் கடனையும் கர்மத்தையும் சேர்த்தே தீர்த்து வைக்கின்றேன். கவலை வேண்டாம் மகளே. உன் பக்தி சொல்லொணாத பெரும் நல்பக்தி. செல்ல மகளே, செல்வ மகளே, உன் செல்வமும் சிறப்பும் கடனும் கர்மமும் எல்லாம் என்னுடையது என்பதனால் கடனையும் கர்மத்தையும் தீர்த்தேன், செல்வத்தையும் சிறப்பையும் தந்தேன். போய் வா. ஓம். செந்தூர பொட்டழகி, செவ்வாழ பட்டழகி, முத்தான முத்தழகி, முல்லை வன
பொட்டழகி செவ்வாட பட்டழகி முத்தான முத்தழகி முல்லவன பூவழகி ரேணு ரவிக்கிரன் ததாஸ்து. சாமி சார்லஸ் ஜோசப் ததாஸ்து. தீபா சதீஷ் ததாஸ்து. கங்கா கௌதம் ததாஸ்து. சோமிதா மட்டாருவா ததாஸ்து. ஸ்ரீ நித்ய அனுக்கிரகா சென்றிடு ஆதி கையிலைக்கு சிறப்பொடு உனை காக்கின்றேன். ஓம். சபப்பு செல்ல கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளா. சபப்பு செல்ல கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். அவள் விருப்புடனே தொழுபவரி வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா மாரியம்மா கருமாரியம்மா. சிறப்புடனே பவனி வந்து சிந்தையிலே கூடி புகுந்து சிறப்புடனே பவனி வந்து சிந்தையிலே கூடி புகுந்து கருணை உள்ளம் கொண்டு நம்மை காக்க வந்தாளா. அவ மரகதத்தில் திலகமிட்டு மறு கொழுந்து மலரெடுத்து மரகதத்தில் திலகமிட்டு மறு கொழுந்து மலரெடுத்து சிரத்தினிலே சூடிக்கொண்டு பவனி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா மாரியம்மா கருமாரியம்மா. நாதமுடி மேலிருக்கும் நாகபாவே நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாவே பாதாளத்தில் குடி போகும் பைக்குள் பாவே ஆடி பாடி நின்று விளையாடு பாவே ஆடுவா. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே தேவி கருமாரியம்மனை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. கண்ணாத்தா பொன்ன காணாட்டா கண்ணாத்தா பொன்ன காணாட்டா இந்த ஓம் 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 சோபி ரகுநாதன் ததாஸ்து. தந்தேன் முக்கன் சக்தியும் ஞானமும் 24 மணி நேரத்திற்குள் முக்கன் மலர்ந்து முக்கன் சக்திகளை முழுமையாய் வெளிப்படுத்தி வாழ்வாய். அளித்தேன் வரம் அன்னை பரமேஸ்வரி. ஆனந்தத்தோடு வாழ்ந்திடு. அட்டமா சித்திகளும் அட்ட கன்மமும் அளிக்கின்றேன். முதலில் பெற்றுக்கொள் இந்த முக்கன் மலரும் வரந்தனை. ஓம். ஓடு வந்தேனடி தாய் மாரியாத்தா பொன்னும் பொருளும்
எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நின்னாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன ஓம் ஜெயகிருஷ்ணா வேலம்பாடி ததாஸ் மனதை துறந்து நித்யானந்தன் பதத்தை பற்றி வாழ்வு குருவடியில் மட்டுமே திருவடியில் மட்டுமே என்று தீர்வான முடிவெடுத்திடு. அமையும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆனந்தத்தொடு பரமசிவன் பதத்தில் கைலாச வாழ்க்கை. மீண்டும் மீண்டும் கைலாசத்தை இழக்காதே. வேண்டிப் பெற்று வந்தாய் இந்த வரத்தை. வேண்டாத மனமாசும் துக்கமும் மாயையும் ஆகாது உன் வாழ்க்கைக்கு. அச்சமும் ஆசையும் குற்றமும் கோபமும் கடனும் கருமமும் மாயை மயக்கத்தால் வந்து சேர்ந்தன. மாயை மயக்கத்தை துறந்திடு. அத்துணையும் அழித்து ஆனந்த நல்வாழ்க்கை. பரமசிவன் பதத்தில் கையிலையில் அளிக்கின்றேன். நல்ல வாழ்வு உண்டு மகனே நம்பதத்தில் உனக்கும் உன் குடும்பத்திற்கும். ஓம் ஓம் ஓம். வீரேந்திர குமார் சர்மா ததாஸ். அமையும் கைலாசம் நேபாளத்தில் ஆனந்தமாய் இருங்கள். ஓம். ஜமீலாட்டிக்கு ததாஸ்து. சுதர்ஷினி பிரதாபன் ததாஸ்து. புஷ்கலானந்த ததாஸ்து.
ராம் ஹித் சிவநாராயண். ததாஸ்து. ஓம் சிதம்பரானந்தா. நினைத்ததை விட பெரும் செல்வம் அளிக்கின்றேன், அஞ்சாதே, கவலை வேண்டாம். பெரும் செல்வம் அன்னை லக்குமி உன்மீது பொழிகின்றாள், நன்மையும் செய்கின்றாள். நற்செல்வமும் நல்ல முறையில் அதை கையிலைக்கு செய்து சேவையும் நன்மையும் நன்மையினால் விளையும் மீண்டும் வரும் பெரும் நற்செல்வமும் பெரும் நற்செல்வத்தால் மீண்டும் செய்யும் பெரும் சேவையும் என தர்மத்தொடு சேர்ந்த அர்த்தமும் அர்த்தத்தொடு சேர்ந்த மோக்ஷமும் அளித்தேன் உங்கள் குடும்பத்திற்கே. நன்மை உண்டு, போய்வா. ஊர்வலம் போவது யாரவளோ, தேவியின் தேரதை பாரடியோ. ஊர்வலம் போவது யாரவளோ. ஓம் மஞ்சுநாதா மகாலிங்கப்பா. ததாஸ்து. கூற்றுவன் இல்லை, கொற்றவை காக்கின்றேன், போ. அனில் புத்வானி. ததாஸ்து. சத்யபிரகாஷ். ததாஸ்து. தீபக் எஸ். ததாஸ்து. ஓம் நித்யானந்த பிரக்ஞா. ததாஸ்து. இடம் பிடித்திடுவாராயோ, ஆயிரம் பால் குடம் பூமழை தூவிடும் ஆனந்த பரவசந்தானே. மோனிகா நித்ய நிஷ்க்ரோதானந்த. ததாஸ்து. உடல் நலமும் உயிர் நலமும் அளிக்கின்றேன், அஞ்சாதே, போய்வா. ததாஸ்து. சங்கீதா பட்டேல். ததாஸ்து. ஓம் அபரிச்சேத்யானந்த. ததாஸ்து. தர்மதரானந்த. ததாஸ்து. ஆடி மாதம் அன்னை மாரியம்மனுக்கோர் திருவிழா, கூடி நின்று பக்தர்களும் கொண்டாடும் திருவிழா. ஆடி மாதம் அன்னை மாரியம்மனுக்கோர் திருவிழா, கூடி நின்று பக்தர்களும் கொண்டாடும் திருவிழா. தேடி வந்து அன்பர்களும் பொங்கல் வைக்கும் திருவிழா, தேடி வந்து அன்பர்களும் பொங்கல் வைக்கும் திருவிழா. மதுரையிலே மீனாட்சி அம்மனுக்கோர் திருவிழா, காஞ்சியிலே காமாட்சி அம்மனுக்கோர் திருவிழா. மாமதுரையிலே மீனாட்சி அம்மனுக்கோர் திருவிழா, மாங்காடு காமாட்சி அம்மனுக்கோர் திருவிழா. காசியிலே விசாலாட்சி அம்மனுக்கோர் திருவிழா, வில்லிவாக்கம் தேவி பாலி அம்மனுக்கோர் திருவிழா. சமயபுர மகமாயி அம்மனுக்கோர் திருவிழா, சர்வலோகம் காத்தருளும் சாமுண்டி திருவிழா. சமயபுர மகமாயி அம்மனுக்கோர் திருவிழா, சர்வலோகம் காத்தருளும் சாமுண்டி திருவிழா. மஞ்சள் பூச
பூசி மகிழ்ந்திருக்கும் மாரியம்மன் திருவிழா மங்களமாய் வாழ்வழிக்கும் மாகாளி திருவிழா மஞ்சள் பூசி மகிழ்ந்திருக்கும் மாரியம்மன் திருவிழா திருவேற்காட்டில் வாழும் கருமாரி திருவிழா ஓம் என்ற சொல்லில் வரும் ஓங்காரிணியம்மா ஓங்கார ரூபிணியே எங்கள் கருமாரியம்மா ஓம் என்ற சொல்லில் வரும் ஓங்காரிணியம்மா ஓங்கார ரூபிணியே எங்கள் கருமாரியம்மா சென்னை ஸ்ரீ காளிகாம்பழம்மனுக்கோ திருவிழா கருமாரியம்மனுக்கோ சிங்கார திருவிழா அகிலமெல்லாம் கொண்டாடும் அலங்கார திருவிழா திருவொற்றியூர் வடிவுடையம்மனுக்கோ திருவிழா உலகமெல்லாம் வாட்டி வரும் நோய் நொடிகள் யாவையும் தாயே நீ உன்னருளால் போக்கிவிடு தேவியே ஆடி மாதம் அன்னை மாரியம்மனுக்கோர் திருவிழா கூடி நின்று பக்தர்களும் கொண்டாடும் திருவிழா ஆடி மாதம் அன்னை மாரியம்மனுக்கோர் திருவிழா கூடி நின்று பக்தர்களும் கொண்டாடும் திருவிழா தேடி வந்து அன்பர்களும் பொங்கல் வைக்கும் திருவிழா தேடி வந்து அன்பர்களும் பொங்கல் வைக்கும் திருவிழா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெங்கடேஷானந்தா ததாஸ்து. பெரும் செல்வமளிக்கின்றேன் கையிலை திருப்பணி செய் போய் வா. ஓம் முத்துச்சர நட்சத்திரம் தத்தும் நகை சிந்தும் வரம் அள்ளித் தரும் அன்பு கருமாறே மின்னும் ஒளி மின்னல் இடி கையில் திரிசூலம் என கண்ணில் எழும் அன்னை மகன் ஓம் 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 ஓம். ஓம் சர நட்சத்திரம் தத்தும் நகை சிந்தும் வரம் அள்ளித் தரும் அன்பு கருமாறே மின்னும் ஒளி மின்னல் இடி கையில் திரிசூலம் என கண்ணில் எழும் அன்னை மகமாயே ஆடும் கடல் நீரை அள்ளித் தூவும் முகில் நீயே ஆடும் கடல் நீரை அள்ளித் தூவும் முகில் நீயே இசை பாடும் இந்த பேதை மனம் நாடும் தெய்வ தாயே கருமாரி அன்னையே மனம் பாடுது உன்னையே திரிசூலி தேவியே திரிபுரத்து தென்றலே சுட்டும் வினையட்டும் படி வட்டம் இடை எண்ணெய் தொட வெட்டும் விழி வீசும் வனக்காளே சொட்டும் துளி வேர்வை கன கொட்டும் மழை மேகங்களை தட்டும் இடியோசை அருள் மாறி சுட்டும் வினையட்டும் படி வட்டம் இடை எண்ணெய் தொட வெட்டும் விழி வீசும் வனக்காளே சொட்டும் துளி வேர்வை கன கொட்டும் மழை மேகங்களை
தாயாய் வந்து பாசம் பொழிந்தாயே, தாங்கும் சொந்த தாயாய் வந்து பாசம் பொழிந்தாயே, திசை தேடும் விழியோரம் புது உதயமாகும் தாயே. சித்தன் தனிலித்தம் வரும் சந்தங்களில் சொந்தம் என தந்த தமிழ் தங்கச்சிமி தாயே, கத்தும் கடல் தத்தும் மலை முத்தம் இடும் கன்னித்தரை ஆளும் இளம் குமரிக்கரை நீயே. சித்தன் தனிலித்தம் வரும் சந்தங்களில் சொந்தம் என தந்த தமிழ் தங்கச்சிமி தாயே, கத்தும் கடலத்தும் மலை முத்தம் இடும் கன்னித்தரை ஆளும் இளம் குமரிக்கரை நீயே. வாழ்த்தும் தினம்தோறும் வாழும் இந்த மண்ணும் உன்னை வாழ்த்தும் தினம்தோறும் புகழ் மாலை இடும் காலம் தினம் சூரிய சந்திர தீவே கருமாரி. The Prana Pratishtha, along with the Prana Pratishtha of Durga Devi, we also had Prana Pratishtha of Nithyanandeshwara, Nithyanandeshwari and Nithyananda in Singapore. The Singapore deities were consecrated, the Prana Pratishtha was done, and after the Prana Pratishtha I said Kumkum and Vibhuti will materialize, and it has already started materializing on the deities. Means the Prana Pratishtha is done, the process is complete. Beautiful. Now the Singapore temple and Sangha will happen beautifully, and Nithyanandeshwara, Nithyanandeshwari and Nithyananda, who are now gracing the Singapore, will bless the whole Singapore. Blessings to whole Singapore. They will cause all your space into reality and all the auspiciousness. They will bring all the auspiciousness. Now you will see. Simply they will do the completion for everyone. Anyone who does completion in the presence of those deities will become completely complete. All their prayers will be answered. The space will be made into reality. They will become a powerful energy center for Singapore. Blessings. So beautiful how these are materialized. We can see the teleportation from one Meru has moved into the other. The devotee has beautifully shown us in the picture. The Shakshi Pramanas show us that these are possibility that everybody experience in the oneness space of Paramashiva. Now let's go to the instruction for manifesting the power of teleportation. You can arrange the cups with Jnananjan, or you can have turmeric, kumkum, vibhuti, or the basma ashes, or sandalwood paste. Whatever it is available, you can have it in one set of the cups. Even liquid is perfectly okay. You can have honey or rose water. And the other side, make sure the deity or the padukas or the cups that you're having completely, it is wiped. And there is no way you take a couple of pictures and see in a couple of angles, so that there is nothing in those cups or anywhere near the deity, around it, under it. We have seen many times you get up and then you see some pearls just falling over from your lap. And these are things which we have seen many times. It happens, and so many times in the inner awakening program, many have experienced all this as reality. So make sure everything is perfectly clean and take some pictures, and if you can start recording the video, that's phenomenal. If you have the Kantamala, you can take the Jnananjan from the Kantamala and apply in the third eye and your temples. The 3 points Bhagavan is beautifully showing us. And sit straight with your head, neck and spine in a straight line. Visualize Paramashiva in your third eye. Parashakti, her beautiful smile, her eyes, just her eyes can melt you into oneness with Paramashiva. Absolute unclutching from the outer world. We are always thinking the body and the mind is the one which is getting all the attention, and that is what you're living out of. Bhagavan says only 5% we live out of mind and 5% out of the body. Even while we are sleeping or deep sleeping, we are not using this body nor this mind. It's randomly happening inside us. When we understand there's something more than this body and the mind, which can never get fulfilled because it is in the dream. If you eat an ice cream in your dream, will you be fulfilled?
You will not. Or you get hurt in the dream. Will you go to hospital? No, you will not. That's exactly what Bhagavan is saying. All that we are experiencing and all that we are seeing is in a dream, in a different level of dream. But if you wake up from this and understand you are Paramashiva, you are in the quantum space, how it happens as a wave, how it happens as a particle, and simply it can pass over anything, it can manifest anything, and that's what who you are. And you're wholly connected with anything and everything in the cosmos. So you can download anything, you can push anything, manifest anything, you can create anything. All that happens when you realize that you are not just the body and the mind, but you are Paramashiva, and that can be achieved when you are constantly holding the space. I am Paramashiva walking, I am Paramashiva drinking coffee, I am Paramashiva reading this book, I am Paramashiva listening to Parashakti, everything, feeling the oneness with everything. And simply you see the Paramashiva space in everybody. Beautifully, Krishna says to Uddhava, Uddhava says, give me one thing which will work. He says, see everybody as Krishna, that's it. It's everything that exists is Paramashiva manifested as Parashakti. The static matter, dynamic activity, and your strategic existence becomes one and the same with when you are in the oneness with Paramashiva, simply manifesting the highest intelligence. The intelligence knows what to manifest. You do not have to check on it. You don't have to tell it. Nothing is required. All you need is simple integrity and simple obedience. That Bhagavan, whatever he says, immediately, do not take chances. Do not bring logic, but just do it as Bhagavan wants it. Because that is the right way to do something, and the easiest, shortest distance to manifest your reality is the gratitude space. Hold that as oneness space and manifest whatever Bhagavan is giving you as prasada. All the auspiciousness starts downloading in each of us when we start manifesting these powers, even a little bit. Even your Kundalini energy is up. It's simply the bringing more and more auspiciousness to you. So intensely chant the Mahavakya, which brings down our TPS, and experience the oneness with Paramashiva. Constantly chant the Mahavakya till it becomes Achapa Chapa. Achapa Chapa is something you do not use your tongue to make the sound, but it just starts resonating in your throat. So continuously hold to the center of the Achapa Chapa, the chanting Mahavakya, and simply it will become Achapa Chapa in your throat. Even while you're driving, you're drinking coffee, or you're working, just put the background music as Mahavakya and see the difference that is happening. We have so many scientific study how mantras changes our reality. And chant the Mahavakya. If you're just listening to it, there's one level, but if you're chanting, you are in a next level of manifestation. If you're listening, that gives one result, but if you're chanting loudly from your navel center and listening, something else starts happening in you. The beautiful space of oneness manifest as reality. Beautiful, the oneness capsule literally lets us to entangle with a higher consciousness in a higher space and manifest our reality. So let's sit straight, bring the awareness to your third eye, start chanting the Mahavakya, and hold Parashakti, how Bhagavan said, with her 25 heads and 75 eyes and 50 hands, blessing everybody, grazing everybody, and enjoying everybody, just overflowing with the love, unconditional love. Hold only that space of Paramashiva, Parashakti in you, and see the auspiciousness, all of you all over the world, manifesting the ultimate power of oneness. Simply will manifest all your reality, not just this teleportation, but your own reality as your health, wealth, and completely bliss. Let's start chanting the Mahavakya a few minutes for the first cycle, and let's start the video recording. Sit straight and start chanting the Mahavakya intensely. Nithyananda Paramashivoham. Nithyananda Paramashivoham. Nithyananda Paramashivoham.
Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nithyananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nithyananda Paramashivoham. 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 Om Nithyananda Paramashivoham.
Nithyananda Paramashivoham. Om 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 Nithyananda Paramashivoham. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. So beautiful. Whoever has manifested, just take a picture of the manifestation, the prasada. These prasada are so valuable. It has just materialized as prasada in another place. So you can apply this on anybody who is struggling with anything, whether it is health issue or relationship issue or any other thing, that even a job or anything that they want the breakthrough. Simply these DNAs are from Paramashiva, simply can cause a reality, higher reality. And you being in that space and manifested even a speck of it, they are putting billions of dollars in NASA to do something what you're doing with a cup of coffee or a cup of chocolate. Just being in the oneness and experiencing the Devi and manifesting these powers. So many of you have shared today that you have manifested these powers. That's extraordinary. That all that is Devi's presence is really felt by each one of you. If you feel Devi's presence, how if she sits in front of you and talks to you, how you would feel. That's exactly how you are in oneness with Paramashiva. You are feeling Devi as part of you, as yourself, manifesting as reality. The more you feel that, more you are the core of you, who you are. And understanding the signs again and again, going into that space and experiencing the bliss and manifesting as powers reiterates that we are consciousness, we are Paramashiva, Parashakti, manifesting as the reality. Each one of us, how Bhagavan says, he is the sun, the rays are all equally powerful and manifest as reality, how the sun is doing it. And exactly how, if we align ourselves to the higher reality, we will be able to manifest much more and much higher space of reality that we are come down to experience. Only thing we need to drop the few things that we are trying to hold on to
justify our identity. When we drop that and simply surrender every time we are stuck, surrender to Bhagwan's lotus feet, that gives the more and more conscious space, more intelligence for us to have a breakthrough. Only surrendering works in life. Surrendering that identity that you hold is what you need to surrender. Then you get how you go to a country, you surrender the passport and you get a stamp of the new thing. That's exactly how Bhagavan is giving us the higher space of consciousness when we surrender our identity which we lived so far. How from a school you go to college, it's completely different. From a college you go to an office, it's completely different. From an office you get married, it's completely different. Each identity that you're holding is you have to give away the other identity. You do not crawl on the ground. You do not behave like a school kid when you go to college or you're married. That's because you have dropped that identity. Same way, you are Paramashiva. All the Siddhas and Munis and Ganas and all of the Nayanas have manifested these powers. You can drop the identity and live as a king. It's not that you're going to become some sadhu in some place. You are going to experience the highest consciousness by manifesting Bhagavan himself, the core of him. The core of you is nothing but him. He is manifesting. If we are so intelligent to grasp him, he is more intelligent to manifest through us the presence of Paramashiva. So hold that as oneness. He is more intelligent than me. That's what he says. Don't tell me how big your problems are. Tell the problems how big I am. If the elephant jumps in an ocean, nothing happens to the ocean. So tell how big ocean is, not how big elephant is. All your problems disappear in the deep sleep. Same way it can disappear, not only disappear, manifest as auspiciousness when you understand you are Parashakti. Again and again, hold that very strongly inside you, and simply you will see that you will be overflowing with such beautiful reality, auspiciousness in your life. Let's hold that powerful cognition and start chanting the Mahavakya for the cycle 2 and manifesting the powers of teleporting. You can wipe that place and start recording again for experiencing the teleporting prasadas from Bhagwan himself. Let's sit straight with the head, neck and spine in a straight line and start chanting the Mahavakya, holding Parashakti in your third eye continuously and doing it intensely. Be here for a few minutes. Do not take your cell phones and gadgets for a few minutes. Switch it off and chant the Mahavakya. To experience Parashakti, even on your gadgets, it can materialize. So don't touch it. Let it be there. You be here right now. Experience the oneness with Paramashiva. Om Nithyananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Paramashivoham, 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 Paramashivoham,
Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nithyananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Om Nithyananda Paramashivoham. 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 That's a beautiful space that you have experienced, manifesting the powers of teleportation. Whatever Bhagwan has given as prasada and the beautiful space that you are in, just have the deep earning and gratitude and share it in tinyurl.com/powermanifestation.
why should I share if I manifested all these powers? It's like you have a pot of gold and you have a key. Unless you use it, what is the point? All these power manifestation is to make you Paramashiva, and only thing you need to understand is you sharing with others again and again, telling the world that you are Paramashiva will only make you Paramashiva. It's like I am rich, but nobody knows I'm rich. What is the point? That you have to be in the space of manifesting the wealth as reality. Then you are living a luxury life. Same way, if I just lock up under a pillow, there's no use. Unless you are more and more telling the world that you are Paramashiva, this is the powerful cognition, and these are the manifestation that happened. Again and again, your words are who you are. What we eat is our body. What we speak is our mind. Constantly, that is by chanting the Ajaba Japa, all the process is given for us to become the Paramashiva. And this is easiest of all. Just going and sharing in the Facebook and tagging to your friends and family. Put it in your local groups and local social medias. That's also perfectly fine. If you can share it in tinyurl.com/power manifestation and thank Bhagwan for what he's showering. Devi just spending 2 hours every single day and showering on us and giving us boon, clearing our karma, uncompassionable, uncompromised compassion, overflowing the love for each one of us, micromanaging each one of our life. And you can see meticulously doing it again and again and again, year after year, centuries after centuries, so dedicatedly. That space, thank Bhagwan for all that showering. And because we are here till the end of the manifestation to experience this, we are the blessed ones. Do Anga Pradakshina for yourself also for manifesting these powers. Simply only if you are supposed to be as your predetermined and free will, you are blessed with these spaces to manifest in the Kailash courtyard. Whoever it is who is coming to Kailash courtyard will manifest the powers of Paramashiva, Bhagwan has said. It's like a temple. You go into the temple, whoever it is, whether they believe or not, it simply manifests as reality because the space, the temple, higher frequency it is, it simply projects as the reality. Same way, click on the dollar sign, offer anything that you can. Do not judge by, oh, why should I give $1? It's a money. Why should I pay some for something? This is not a fee. This is not a pay, but contribution. How you contribute to others' life as powerful cognitions and power manifestations, videos and clippings and all that details. Same way, contributing as currency, as your donation expands your Kailasha in your inner space. It's not going to do anything in the outer world. These things cannot buy anything in the outer world much, but something it can do phenomenal in your inner space. That is why simple integrity, simple obedience makes us into the highest reality. Small things makes our life, not big things. How breath is very small but runs your whole life. So understand these small instruction from Bhagavan to manifest our reality is a blessing, is a boon. Don't miss any of the instruction and simply be in that oneness space of Paramashiva to manifest all this. In a deep gratitude to Bhagavan in with the earning space, let's thank Bhagavan and surrender all this powerful cognition and powers to Bhagavan's lotus feet. Whenever you offer to Bhagavan's lotus feet, you expand in the consciousness as higher reality. With that, thanking each and every one of you who are staying back to manifest the powers and receive the prasada. Thank you so much. Please, your photos and videos are really, really appreciated. And please share it in tinyurl.com/power manifestation. And thank you for contributing. Anybody who is offering, thank you so much for contributing to Kailasha. With that, let's end the session with a Purna Mantra. Om Purnamada Purnamidam Purna Purnamudashyate Purnasya Purnamataya Purnamevavashishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Tat Sat Sarvam Bhagavate Sri Nithyananda Paramashivam Padukarpanamastu. Om Nithyanandam.
Thank you so much for staying tuned to the Power Manifestation session. Stay tuned for more information in the next session of Kailasa, manifesting all the darshan, pre-satsangs and all the testimonials, and finally Bhagwan's darshan and Power Manifestation session. Thank you, Nithyanandam.